இப்போ பாருங்கள் திருப்பி இன்றைக்கி வந்து நான் மீன் பிடிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து புதுசாக வந்து கண்ணல் அவர் வந்திருக்காப்புல, ஒரு சென்றாயன் ஆல்ரெடி வந்திருக்காப்புல. இன்றைக்கி என்னை விட்டுட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி ஆல்ரெடி 2 கேஜி பிடிச்சி வச்சுருக்காங்க. நான் இனிமேல் பிடிக்கிறத உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். பாருங்க வேட்டை இன்றைக்கி ஹெவியாக இருக்கும். ஆள் எல்லாமே புது வரவு. இப்போ 2 கிலோ பிடிக்கிற வரையிலுமே எனக்கு ஃபோன் நம்பர் தெரியாமல் இருந்தீங்க. இல்லைடா இப்போ தான் போண்டான் வந்தோன்னு கேட்டான். பாரு மோகம் பாரு, அவன் வீடியோ அங்கே போயிட்டான் அப்படின்ட்டான். நான் சும்மா நீங்கள் வரலன்னு நாங்கள் போனோம். பூமணி அங்கே பாரு வெளுத்து விட்டான் பூமணிக்கு இன்றைக்கி. ஏய் நில்லு, ஏய் தொங்குரி. வெளுத்துட்றாங்க இன்றைக்கி. பேர் அதுக்குள்ளே இங்கே ஒன்று பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நீ 2 கிலோ பிடிச்சிட்டாங்க வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே. திரும்ப பாரு இதா பூமணியா, என்ன பூமணி இதை தமாசா அது. நான் வந்துட்டல பாரு பாரு. என்ன பூமணி ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியாட்டுங்க. பல்லம் வாரம் இப்படியே தான் பண்ணுறான். இந்த திரும்ப இதா என்ன ஏதோ விளையாட்டுக்கார பிள்ளைங்க இழுக்கிற மாதிரி இழுத்துட்டே இருக்கிறேன் பூமணி. இவங்க இழுத்தானா திரும்ப என்ன அது இது உழவா ஜிலேபியா. புழு வெட்டினீங்களாண்ணே? அதேவா வெட்டினீங்களா? சொந்த சொல்லு கத்தும்ப சொல்லு வந்துதா. அதை வரல அதா வந்தனை பிடிச்சா போடு காட்டுறப்பலா. இல்லை அப்படி தூக்கு இல்லை கழட்டானே. இங்கே பாருங்க அண்ணன் வந்து விரால் மீன் பிடிச்சாப்புல. இந்த திரும்பவும் அதே பல்ல சின்னதா ஏட்ரா. நீ என்ன சொல்லி இருக்கிறான பல்லாம். ஜூம் பண்ணுறேன். பாரு அங்கே பாரு. நில்லு வர பாரு. பூமணி இன்றைக்கி வேட்டை எவையா பண்ணுறாப்புல. இன்றைக்கி வந்து குறை மீன் பிடிச்சாப்புல பூமணி. முழுங்கிருச்சா செவ்வளுக்காக விடுமா. இந்த அவரையும் குறைய பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது கரெக்டாக தான் பெரிய விஷயம். வந்துச்சாலி ஒன்றும் பாருங்க மக்களை, மீன் பூரா தூண்டி முழுங்கி பிடிச்சி. நேரே இழுவ இல்லையா செத்தா சாவுது இழு சாதா அவரியா அவரியாடா கொண்ட நில்றா விடு கேரட்டி பிடிச்சா அப்படியே பிடிச்சிட்டான். கழட்டு போட்டு தான் அங்கே வரமாட்டேங்குது. இந்தாங்க காட்டுங்க எவ்வளோ பிடிச்சிட்டாப்லால் பாருங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மீன் பிடிக்கும், திரும்ப ஓடி வந்துடுறான். அவர் பிடிச்சாரு ஜிலேபி. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஜிலேபி விழுந்திருக்கு. அவர் கூட ஏதோ 2-3 பிடிச்சி விட்டாவ. பக்கத்தில் மோகனே நான் வந்ததில் ஒன்று கூட பிடிக்கல.
கார்த்தி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா. அதான் அழுத்துட்டான். இந்த பக்கம் ஏய் கையை உடச்சா போடுவோம் கார்த்தி. வேறு ஜிலேபி இழுத்துட்டே இருக்கிறான் கார்த்தி. பல்லாம் இழுக்கவும் மாட்டேங்கிறான். யார் பூமணி எடுத்தியா? ஆள் சேஞ்ச் ஆகி வந்து அந்த மீன் மாட்டி இருக்காது பக்கத்தில் வேற மீன் பர அவர் இல்லை இழுத்து நில்லுங்க பா இருக்கட்டும் ஆள் முடிச்சாப்ல இல்லைம்மா. சிந்தாகி போச்சு. வந்துச்சு பூமணி. ஆடாடாடாடா சார் பெரிய மீன் விட்டேன். தள்ளுறா கார்த்தி பிடிக்கிறதுல ஓட்டினில் போய் கேமராக்கு மறைச்சிக்கிறான். இங்கே வந்தோடனே 2 கிலோ பிடிச்சிட்டாங்க ஆளுங்க டப்புன்னு. நான் வந்து கம்மியாக தான் பிடிச்சாங்க. வராமல் நிறைய பிடிச்சிருவேன். அதனால் ஒரு 2 மீன் பெருசு பிடிச்சிக்கிறீங்க. அந்த கிணத்துல மீன் உழுவலை. அங்கே ஒரு 2 கேஜி விழுந்தது. இப்போ அடுத்ததான் மக்கள் எங்கே போயிருக்காங்கன்னா பக்கத்தில் போயிருக்காங்க. செட்டியார் சமையல் பக்கத்தில் அங்கே மீன் உழுவுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. அங்கே போகிறோம். மீன் உழுதா இல்லைன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள் இங்கே பாருங்கள். அடுத்த கிணத்துக்கு வந்தாச்சு. அந்த கிணத்துல ஒரு குறிப்பிட்ட மீன் பிடிச்சோம். அங்கே டைம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பக்கத்து கிணத்துக்கு வந்திருக்கோம். மக்கள்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் போகிறேன். வீடியோ போகிறேன் பாருங்கள். எல்லோரும் வந்து புது பிள்ளைகளாக புது ஆளுங்களாக வந்திருக்காங்க மீன் பிடிக்க. அவங்களுடைய வேட்டை இன்றைக்கி ஹெவியாக இருக்குது. அதையும் நான் வீடியோவாக பண்ணி போகிறேன் பாருங்கள். அதான் குறை வந்தோடனே பிடிச்சாப்புல. இப்போ பாருங்கள் வந்தோடனே அடிச்சிட்டாப்புல குறவை எடுக்குதுப்பா. புழு போட்டோடனே என்ன வேகத்தில் எடுக்குது தெரியுமா? வந்தோடனே ஒரு விரால் மீன் பிடிச்சாப்புல. இந்த கிணத்துக்கு வந்தோடனே இங்கே அப்படி பல்லா அவரி குட்டி பிடிச்சாப்புல ஒன்று. நீங்கள் பல்லாம் அவரி பிடிக்கிறேன்றான். ஒரு மோகன் இங்கேயே வந்துட்டாப்புல. இவர் அங்கே அவரி பிடிச்சவர் இங்கே வந்துட்டாப்புல. எல்லோரும் இங்கே தாங்கிறாங்க. ரமேஷ் எப்பயுமே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவான். அவனை பிடிக்க மாட்டான். அடுத்து இந்த இங்கே பாரு பெரிய ஜிலேபி. இந்த பக்கம் தள்ளி எடுத்தாங்க. பெரிய ஜிலேபி 1/2 கிலோ சைஸ் இருக்கான். பிடிச்சிட்டாவில் சரிங்க 1/2 கிலோ சைஸு. அவளை வந்தோடனே இங்கே 2 பிடிச்சாப்புல ஆள். மீதி எல்லாமே வாய் பேசிட்டாங்கிறாங்க. யாரும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே பாரு அங்கே இழுத்துட்டாரு. அவரி இல்லை அப்பா அரை கிலோ மேலே இருக்கும். 1/2 கிலோ மேலேயே இருக்கும் அவரி. சார் பக்கத்து கிணத்துல வந்தால் பக்கத்து கிணத்துல மீன் கிடைக்கல. அது இன்னொரு கிணறு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். தண்ணியில் இருக்கிற கிணறு பார்ப்போம். இன்றைக்கி 2-3 கிணறு தாண்டிட்டோம். எங்கேயும் மீன் கிடைக்கல. இந்த கிணத்துல தான் கிடைக்குதா பார்க்கலாம். யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. மோகன் மட்டும் தான் ஒன்றுமே வந்து அக்கௌண்ட் நான் வந்ததுலேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல.
இந்த கிணத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்கள பார்ப்போம். இன்றைக்கி எங்கேயும் மீனே கிடைக்கல பாருங்கள். அதான் எங்கள் ஊர் வெள்ளைக்கரடு பக்கத்துலேயே வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு கிணத்துல மட்டும் தான் மீன் மாட்டுச்சு. சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. பார்ப்போம் இந்த கிணத்துல மீன் மாட்டுதான் அப்படின்னு. இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக பண்ணாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி இன்னும் பர்ஃபார்மன்ஸ் ஹெவி இல்லை. பார்க்கலாம். போடு பூமணி வந்தோடனே இழுத்துவிட்டப்பில் போடு பாரு. அழுத்தான். இங்கே வந்தோடனே இப்படி இழுத்தா பரவாயில்ல டக்குன்னு. அதுதான் பூமணி வந்தோடனே ஒரு வெளிப்பி இழுத்துட்டாள். எழுப்பி அதுதான் மோகன் புழு எடுத்தாச்சு. நீ வேட்டையை மட்டும் பாருங்க. பாரு சும்மா இழுத்தா பாரு. இங்கே அவரியா மண்டை பட்டையாக இருந்தால் அவரி குட்டி. அது இனியே ஒரு பேர் வீடு. நான் குறவன்னு சொல்லிட்டு வேற ஆளுங்க பேசிருக்கிறேன். மீன் அவரி பேர் வெள்ளைக்கட்டுக்கு போனோம். அங்கேயும் கிடைக்கல. இப்போ திருப்பி சித்திரப்பட்டி பள்ளத்துக்கு வந்துட்டோம். திருப்பி ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி அந்த பிடிச்ச கிணத்துக்கே வந்திருக்கோம். இங்கேயும் மீன் விழுவதா இல்லைன்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்னு தெரியல. கிணறு சுற்றிட்டு தான் இருக்குது. மீன் விழுவல. 1 கிலோ 2 கிலோ விழுந்துருக்கு. பார்ப்போம். கடிக்கிற இடத்துல உட்கார மாட்டான். அங்கே பாரு அப்படி பார்த்தீங்க வந்தோடனே வந்தோடனே கருப்பி வந்தோடனே கருப்பி இழுத்துட்டாப்புல. எப்படமா கொத்துலேன்னு கொத்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. என்ன கொத்துன்னு தெரியல, வரமாட்டேங்குது.